நெல்லை சந்திப்பு பகுதியில் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகள் சாலையில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வணிக நிறுவனங்களில் இருந்து சேதமடைந்த பொருட்களும் குவிக்கப்பட்டுள்ளன. கட்டட கழிவுகள் உட்பட ஏராளமான குப்பைகள் குவிந்துள்ளதால் அவற்றை அகற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். எனினும் குப்பைகள் குறையாமல் மாநகர சாலை குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. குப்பைகளை உடனடியாக அப்புறப்படுத்தி சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை இயக்குனர் மாரி செல்வராஜும் அவரது குழுவினரும் வழங்கி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவ்வாறு தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இயக்குனர் மாரி செல்வராஜும் அவரது குழுவினரும் 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகின்றனர். இது அம்மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் அருகே புன்னக்காயல் கிராமத்தில் வெள்ள நிவாரண பொருட்களை பெறுவதில் அப்பகுதி மக்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. கனமழையால் புன்னக்காயல் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கும் போது அப்பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் சோஃபியா தரப்புக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டு மோதலில் முடிந்தது. இதில் சோஃபியா உட்பட 6 பேர் காயமடைந்த நிலையில் புன்னக்காயல் பகுதியில் பரபரப்பை தணிக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.